Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான காலாண்டு பொதுத் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும் போது நமக்கு வந்து 9 யூனிட் இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெடியூஸ் சிலபஸாக வந்து பார்த்தா 7 யூனிட் தான் இருக்குது. அதனால் 1 மார்க் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற கேட்டகரி மட்டும் கோ த்ரூ பண்ணிங்க. ஸோ 1 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கும். இதுதான் இந்த பேட்டர்ன் படி தான் இந்த வருஷம் வரும். ஸோ 15 1 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாடு வாழை இலக்கிய தனித்திடம் வந்து அதே பார்த்தீங்கன்னா உணர்தல் பார்ப்பன இதெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த சிலபஸ் இருக்கான்னு வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர் பார்த்தா இறைவனிடம் குல சேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து கல்வி. ஃபோர்த் ஒன்று இருக்குது நம்ம புக் பேக்கில் காய்ந்த இலையும் காய்ந்த சொகைன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் இல்லை. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாக மேகமாதல். நெக்ஸ்ட் அருந்துணை என்பது வந்து அருமை கூட்டல் தனி கம்பேர் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை வகையில் கொடுத்துருக்காங்க, வினா விடை வகையில். இதுவும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருபொழுது சிறுபொழுது வந்து செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றுத்தொடர் எவ்வகை தொடர் அது வேணால் இருக்குது. அடுத்து பாடல் கொடுத்து கொஸ்டின் கேட்கக்கூடியது. ஸோ இந்த பாடல் கம்பராமாயண கம்பர்லேருந்து. ஸோ இப்போ போர்ஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்தா கிடையாது. இருந்தாலும் பார்த்தா கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து 2 மார்க் கொஸ்டின் போய் கோ த்ரூ பண்ணிட்டாங்க. வேங்கை என்பது தொடர் மொழியாக பொதுமொழி அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வேறு மாதிரி நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வசனக்கவி இந்த கொஸ்டின் கிடையாது. இரடி பொம்மல். ஸோ இது எல்லாமே பேட்டர்னுக்காக கோ த்ரூ பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 2 மதிப்பு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அளபடை நமக்கு கிடையாது. அதுக்கு போல் பார்த்தீங்கன்னா 3 வகை மொழிகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பகுபாத உறுப்புடன் கோ த்ரூ பண்ண பல மொழிகள் இருக்குது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொருபம், உப்பில்லா பண்டம் குப்பையில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இரு சொற்களையும் ஒரு இதுவும் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் எதிர்மறையாக மாற்றுங்க. நெக்ஸ்ட் உரை பற்றி கொடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13 31 ரெண்டுமே கிடையாது இப்போ இருக்க சிலபஸில். ஸோ அதுக்கு போல் வேறு கொஸ்டின்ஸ் வரது நிறையா சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வேறு மோஸ்ட் இம்பார்ட்டன் 3 மார்க் 5 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதிலே கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழெண்ணையை பார்த்தீங்கன்னா தமிழையும் கடல் இரட்டொரு மொழி இதுவும் கிடையாது நமக்கு. ஸோ ரெடியூஸ் சிலபஸில் அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தா மனப்பார்வை. இதில் கம்பேரிசன் 32 33 34 மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் 34 கம்பல்சரி, 32 33 ஏதாவது ஆன்சர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நயம்பா அடுத்த கான்செப்ட் தொடர் வகையில் கேட்டுக்கிறாங்க. அழகிடுதலும் நெக்ஸ்ட்டு பொருட்கோள் வகை கேட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் நமக்கு வந்து வலுவமைதி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலுவமைதி, நெக்ஸ்ட்டு தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர், அதுக்கப்புறம் 3 வகை மொழிகள். இதுதான் நமக்கு வந்து இலக்கணத்தில் அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து எய்தரா சாய்ஸ் தான் 5 கொஸ்டின்லையும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆற்றுப்படுதல். நமக்கு இப்போ இருக்கிற கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டினில் காற்று மாசுபடுதல் கான்செப்ட், அதே மாதிரி வந்து புலவர் இடைக்கடனார் குரலுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் செவிசாய்த்தன்களை ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. காட்சி கண்டு கண்டு இருக்குது. அதே மாதிரி படிவம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் தெருக்கூத்து பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கோல்டன் சன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஜென்ரலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்போட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு புயலின் போது செய்யக்கூடிய இதுவும் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 3 8 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பாவனர் வழி நின்று பற்றி விளக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடனா குரலுக்கு செவி. ஸோ இந்த கொஸ்டின்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 44 அன்னமையாக இருக்குது, பாய்ச்சல் கிடையாது. அன்னமையா நமக்கு வந்து பார்த்தா விரிவான வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புயலிலே ஒரு தோணி, அன்னமையா, பிரம்மம் கதை, அதே மாதிரி வந்து புதிய நமக்கு கற்கை நன்றே பிச்சை குணம் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பொதுக்கட்டுரையில் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு சிலமை இது இருக்குது, வில்மணியும் கல்பனை சாலம் இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு சிலமை. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுவோம் ஓனா கேட்கக்கூடிய கலைத்திருவிழாக்கு சென்று வந்த நிகழ்வுன்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்போம். காய்ந்திலே சொல்லும் போது பார்த்தா சருகும் சண்டும். செகண்ட் வேர்க்கடலை மிளகாய் மணி இது இப்போ எல்லாமே இருக்குது. என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா பெரிய மேசை சிறித்த அன்மொழி தொகை, சிலம்படைந்திருக்க பார்க்க சிற்று இது கிடையாது போர்ஷன். வேற்றுமை உறுப்பு, வானத்தையும் பேர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பரிபாடல் அடி விசுமொழி தான் வானத்தையும் பேரும் பாரத ஸ்டேட் இதுவும் கிடையாது போர்ஷனில். அருந்துணை அருமை கூட்டல் தனி மொழிஞா இது இருக்குது. புக்கின் சைடு கொஸ்டின் தேவநாய பாவனர் மலர்கள் தரைகள் நழுதுன்னு தளரப்பிணைதல். அதுக்கப்புறம் பாடல் கொடுத்து கொஸ்டின் கேட்கக்கூடிய காற்றேவா பாரதியார் எழுதப்பட்டது. ஸோ அதுக்கு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ வசன கவிதை இதெல்லாம் கிடையாது பற்றி சிலபஸில். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் பகுபத உறுப்புகள் அமர் தான் இது இருக்குது. அமர் இத்து இந்த இத்து கூட்டல் அமர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த இத்து இட்டு இறந்த காடு என்ன சொல்லுவோம். வந்து ஆண்பால் வினை மற்றும் கலைச்சொற்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
விடுபட்ட எழுத்துக்கள் நிரப்பி அந்த எழுத்துக்கள் மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள நூலின் பேரில் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ ஜென்ரலாக வரக்கூடியதான் 2 3 மதிப்பெண்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டோர மொழிதல் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சிலபஸ் கிடையாது. மனப்பாட பகுதி முல்லைப்பாட்டு நீதி பாடம் நீங்கள் அன்னமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராண கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்து அணி பார்த்தீங்கன்னா தற்குறிப்பு ஏற்றங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒரு குறள் கூட வேலோடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா குறப்பாயில் பயந்துள்ள அணின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஊமையணி எழுதக்கூடிய, அதுக்கப்புறம் அலை எழுத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் இல்லத்திற்கு வந்து ஒரு நீங்கள் சேர்ந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். முல்லைப்பாட்டுக்கான இது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன படிக்கணும், வைத்தியநாதபுரி முருகன் செங்கீரை ஆடிய நயன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் நல்லா இதில் தான் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் மாநில நடைபெற்ற இதுவும் புக் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் உணவு விடுதி வழங்கப்பட்ட ஒன்று ரெண்டுமே புக் பேக்கில். காட்சி கண்டு கவிஞர், அதுக்கப்புறம் வந்து படிவம் பள்ளியிலும் வீட்டில் நீங்கள் நடந்து கொள்ளும் இதுவும் புக் பேக்கில் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் ஃபஸ்ட் யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே செகண்ட் பார்ட் இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவி சாய்த்தவங்க இருக்குது நமக்கு. புயலிலே ஒரு தோணியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரியின் வாழ்க்கை கல்விச்சுவை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய எனக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. விண்வெளியும் கல்பனா சாலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அரசு பொருட்காட்சி பற்றி கேட்டிருக்காங்க. விண்வெளி கல்பனா சாலம் நமக்கு கிடையாது. அரசு பொருட்காட்சி ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்து 1 more கொஸ்டின் பேர் அப்படி கோத்ரூ நிறைய கொஸ்டின் பேர் இருக்கிறனால அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே இந்த வினா வகைகள் இப்போதைக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மண்ணை இடைக்காடன அன்பு வைத்து வந்து இறைவன் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வழி நாடக முறை, கூத்துக்கலைஞர் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா முத்துசாமி என கவிஞர் பார்த்தீங்கன்னா கலைஞர். அதுக்கப்புறம் பாடல் கொடுத்து கொஸ்டின் கேட்டு இரட்டூர் மொழிதல் பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால நீங்கள் பேட்டர்ன் மட்டும் கோத்ரூ பண்ணிக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 4 2 மார்க் 5 2 மார்க் அமர்தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் கலைச்சொற்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தனாற்றப்படுதுன்னு சொன்னும் போது நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி படிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி சொல்லி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக சிங்கீராடைய அனைத்தும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் 3 மார்க்கில் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகிட்டு படு பொருள்கள் ஓமியணின்னு சொல்லும் போது நீங்கள் இப்போ இந்த வேலோடு அதே படிச்சுக்கலாம். அடுத்தது 5 மதிப்பெண்கள் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. மாநில நடைபெற்ற மரம் இயற்கையின் வரும் உடம்புடைய 2 கொஸ்டின் ரிப்பீட்டட் தான். காட்சி கண்ட கவிஞர், படிவம், டிரான்ஸ்லேஷன் 3 8 மதிப்பெண்களும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் அன்னமையா கட்டை ரொம்ப ரொம்ப அன்னமயம் கற்கை நிலை பிச்சை தட் மீன்ஸ் வந்து புதிய நம்பிக்கை. அரசு பொருட்காட்சி விண்வெளி கல்பனா சாலம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழுக்கு செழுமையும் அதே மாதிரி வந்து சான்று வளர்த்த தமிழ் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 15 1 மார்க்கும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ண முதல் செய்யுள் பாடல்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பாருங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ காட்சி கண்டு கவிஞர், டிரான்ஸ்லேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமையா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே ஒரு பொதுக்கட்டில் பார்த்தா சான்றோர் வளர்த்த தமிழ் கேட்டிருக்காங்க. அது கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். என் தமிழ்னா மணிவகை, அன்மொழித்தொகை, பெரிய மெசேஜ்னா அன்மொழித்தொகை இது இருக்குது நம்ம வந்து புக்கில். விருந்தினை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட தன் கருங்கோட்டு சீலையும் பணியும் வைத்து விருந்தலை தன் பொருளான்று பண்ணதுனா இன்மையில் விருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரிபாடலுடைய சீயும் இது வந்து வானத்தையும் பேரொழி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அருளை பின்ன கல்வி. ஸோ நெக்ஸ்ட் மலர்கள் தரையில் நழுவுவது தளர பிணைத்தல் முல்லை நிலத்தில் இது கிடையாது இப்போதைக்கு சிலபஸில். பாடல். அடுத்தது பாருங்கள் 4 2 மதிப்பெண்கள் 5 2 மதிப்பெண்கள். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணும்போது அதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சோலை காற்றும் மின்விசிறி இந்த கொஸ்டினை எடுத்துட்டாங்க. மாலாத காதை இதுவும் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் நியூஸ் சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா வினா வகைகள் கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா வலுவமீதி வகைகள், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் நமக்கு 4 தான். பார்த்தீங்கன்னா 4 யூனிட் தான் இருக்குது, 4 இல்லை. ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னே பார்த்தா மூகிய மொழிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி எடுத்துக்காட்டும் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், அதுக்கப்புறம் தொகாநிலை தொடர், நெக்ஸ்ட்டு வளாநிலை வலுவமீதி பற்றி கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணிக்க. கடிதம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. காட்சி கண்டு கவிஞர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 8 மதிப்பெண்கள் பாருங்கள். 3மே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம் சான்றோர் வளர்த்ததும் கட்டாயம் படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தா விரிவானத்தில் அன்னமையாவும் கோபாலபுரத்து மக்களும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். மெத்த வணிகலன் என்பது வணிக கப்பலுக்கும் 50 காப்பியங்களும். உனக்கு பாட்டுகள்னா மோனை எதுகணும் விருந்தினை பேணுதுன்னு இன்மையில் விருந்து இந்த கொஸ்டின் இருக்குது. குலசேகரில் வித்து கொண்டு சொன்னால் இதெல்லாம் லாஸ்ட் இயர் சிலபஸ். இடைக்காடன பாடலைகள் மண்ணை இடைக்காடன் அன்பு வைத்தோடு இறைவன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் விருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலையை பற்றி கொடுத்தோம். அந்த சிலபஸ் எடுத்துட்டாங்க இப்போ. ஸோ பாடல் பரிபாடல், அதுக்கப்புறம் 2 mark கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 2 mark கொஸ்டின் 2 3 மதிப்பெண்கள் 4 எல்லாமே கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் காய்ந்த இலையும் காய்ந்த தொகைன்னு சொல்லும்போது வந்து சருகும் சண்டும் வேர்க்கடலையும் மிளகாவதையும் மாங்கட்டையும் மணி வகை என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ்னா பெரிய மெசேஜ் தான் அன்மொழி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். பரிபாடல் விசும வானத்தையும் பேரொழியும் இது இந்த கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட தேவநாய பாவனர் அருந்துணை அருமை கூட இது எல்லாமே இருக்குது. அடுத்து பாடல். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அது பேட்டர்னுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பரே அப்லோட் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ஆனால் 10க்குமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பரிபாடல் ரிப்பீட்டட் கொஸ்டின், பெரிய மெசேஜ் அன்மொழி தகை இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். கேட்டவர் பாடினா பாடல் கேட்டவர், அதே மாதிரி வந்து அருந்தனை அருமை கூட்டல் துணை. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்யம் 30 நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் அப்படியே கோத்ரூ வேங்க இந்த தொடர்மொழியை பலகைன்னு கொடுத்துருப்பாங்க. தொடர்மொழி பொதுவாக கிளர்ந்த கட்டாயம் கோத்துனா கிளர் இத்து இந்து இத்து கூட்டல். அப்போ கிளர் பகுதி இத்து சந்தி இந்தானது இத்து இறந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்ச விகுதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பு வினாக்கள், அடுத்து 5 மதிப்பு வினாக்கள், அடுத்தது வந்து காட்சி கண்டு கவிஞர் 3 8 மதிப்பு நாட்களில் பாருங்கள். அன்னமையாவும் அறிவிலாஸ் ஸ்டீஃபன் ஆக்கி நமக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் பிரம்மம் கதை வச்சிருக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரசு பொருள் காட்சி கோத்ரூ பண்ணிக்கேன். ஸோ அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் பார்ப்பார். காய்ந்திரையும் காய் சருகும் சாண்டு இது எல்லா கொஸ்டின்லையும் வந்திருக்கும். வேர்க்கடலை மிளகாய் எம் தமிழில் பெரிய மெசேஜ் அன்மொழி தொகை சிலம்படைந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வானத்தை பேரொழி கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நமக்கு இப்போ ரெடியூஸ்டு சிலபஸ் சொல்லிட்டு இது நிறைய கொஸ்டின் இல்லாத இருக்கும். நியூவாக இருக்குது இந்த கொஸ்டினை கோத்ரூ பண்ண நினைக்க வேண்டாம். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 43 பாருங்கள். இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவி செய்தான் புயலிலே ஒரு துணி மேரியின் வாழ்க்கை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கையோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அரசு பொருட்காட்சி. நெக்ஸ்ட் ஒன் மார்க் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். வேர்க்கடலை மிளவாதி மாங்கத்தில் சொன்ன மணி வகை. அடுத்தது பாரதியார் தங்கமங்கல் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்து பாடல் கொடுத்து கம்பேர் பண்ணி காசி காண்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டு கொடுத்துருக்காங்க மனப்பாட பகுதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அணிகள் கூட கான்செப்ட் காட்சி கண்டு ஓனாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மதிப்பு நாட்கள் அது விரிவான அன்னமையாவும் கற்கை ரெண்டுமே முக்கியமானது. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அது நமக்கு சிலபஸில் கிடையாது, அதில் ரிப்பீட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மார்க் கொஸ்டின் என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா வினைத்தொகை கம்பேரிசன் பண்ணக்கூடியது. ஸோ 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க் 5 மார்க். அடுத்து 2 3 பார்த்தீங்கன்னா அடுத்து எகைன் 3 மார்க் கொஸ்டின் மனப்பாடம் அன்னமையாவும். நெக்ஸ்ட் அன்னை மொழி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்பராமாயணம் நாங்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் பாடல் கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்க. காலக்கணிதம் நமக்கு இருக்குது. காட்சி கண்டு கவிஞர் 8 மதிப்பு நாட்கள். அடுத்தது 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஸோ எல்லாமே இதுதான் நமக்கு எக்ஸாக்டான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம நியூ சிலபஸ்ன்றதுனால நெக்ஸ்ட்டு தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் மெத்த வணிக கப்பலாம் ஐம்பருங்க ஆப்பிங்களும் என் தமிழ் ஐம்புட்டல் தமிழ் கொண்டு அறிஞர் தான் வேற்றுமை இருப்பு. வேற்றுமை இருப்புன்னு சொல்லும்போது ஐயாளுக்கும் இன்னது கன்சனும் அதுதான். அதுக்கு மருந்தையான விருந்தில் இந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ பரிபாடல் விஷயம் வானத்தையும் பேரலையும் கம்பேர் பண்ணக்கூடியது. தளரப்பிணைதல் பால் வலிமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் சிலபஸில் கிடையாது. அடுத்து இந்த பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டு இரட்டோர் மொழிதான். ஸோ இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ மொழித்திறன் வளர்ச்சிக்கு இந்த கொஸ்டின் மார்க் கட்டாயம் வந்து கோத்ரூ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் வளர்ச்சின்னு சொல்லும் போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேங்க என்பது தொடர் மொழியாக பொதுவாக அதே தான் பலகைன்ற கான்செப்ட் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரு சொற்கள் ஒருத்தர் அமைத்தல் கலை சொற்கள் வலுவமைதி எண்ணு பெயர்கள் பகவர்கள் எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. காட்சி கண்டு கவிஞர் டிரான்ஸ்லேஷன் இது இருக்குது. ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் இது இருக்குது புக் பேக்கில் இப்போ இருக்க சிலபஸ்லையும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து புயலில் ஒருத்தனும் தோணியும் கற்கை நன்றைக்கு ரெண்டுமே முக்கியமானது. அதுக்கப்புறம் விண்வெளி கல்பனா சாவ்லாவும் விசுமன் இது வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க மழைநீர் பற்றி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இப்போ இருக்க சிலபஸில் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. அப்படியே பாருங்கள் மொழித்திறன் வளர்ச்சி பழமொழிகள் எண்ணு பெயர்கள் கலை சொற்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தமிழையும் கிடையாது. இது நமக்கு இது வந்து ரெடி சிலபஸ் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழகிடுதல் பொறுத்தவரை நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கோத்ரூ பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் இந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்து கடிதம் காட்சி கண்டு கவிஞர் நூலக உறுப்பினர் படிவம் பள்ளியிலும் வீட்டில் நடந்து கொள்ளும் முறைகள் இது வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடியது. இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8 மதிப்பு நாட்களும் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டான்னு சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஸோ 2 மார்க்கில் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பழமொழிகள் பதிந்து பதி இத்து இந்து இத்து கூட்டல் ஊ பதிந்து கலைச்சொற்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எழுவாய் சொற்கள் எழுதக்கூடியது. 3 மதிப்பு நாட்களை கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி காசி கண்டு கம்பராமாயணம். இப்போ நீங்கள் அன்னமையா நெக்ஸ்ட் திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க. காலக்கணிதோட கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு நாட்களும் 5 மதிப்பு நாட்களும் இதில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 8 மார்க் பார்த்தீங்கன்னா சான்றோர் உள்ளத்த தமிழ் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக 1 மார்க் கொஸ்டின் பேக் ஆன்சர்ஸோட. ஸோ விருந்தினர் பிறந்த இன்மையில் விருந்து. நெக்ஸ்ட் வந்து இதில் இப்போ இருக்க சிலபஸில் 1 மார்க் மட்டும் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்து பாடல்
நெக்ஸ்ட் 2 மதிப்பு நாட்கள், அடுத்தது 5 2 மதிப்பு நாட்களை கம்பேர் பண்ணும்போது 3 2 மதிப்பு நாட்கள். மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டும் திருவிளையாடலும் ரெண்டுமே இப்போ இருக்கிற ரெடி சிலபஸில் வந்து நமக்கு கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு நாட்களை பார்க்க போகிறோம். ஸோ 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் தென்னை அவரைக்கான தட் மீன்ஸ் பார்த்தா விருந்தோம்பலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணை நமக்கு எடுத்துட்டாங்க. பாய்ச்சல் கதை நமக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 தான் இருக்குது. அன்னமையா அதாவது கோபாலபுரத்தவங்க அன்னமையா, புயலிலே ஒரு தோணி, பிரம்மம் கதை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கற்கை நன்றி பிச்சை கற்கை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைச்சிருக்கு, அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இதில் பாதிக்கு மேலே உங்களுக்கு இருக்காது 1 மார்க். ஏன்னா அந்த சிலபஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதே மாதிரி இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணி கொடுத்துரும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரிவிஷன் பர்பஸ்க்கும் பேட்டர்ன் வந்து கிளாரிஃபையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again, thank you from GR Success STC for your valuable support, and also wish you all success to score high marks in the coding exam. All the best. Okay, thank you. Bye.